ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம சேனலுக்கு ஒரு வேளை புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது வந்து சாம்சங் டாப் லோடு வேர்புல் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு 3D மாடல். இது 6.5 kg அந்த ரேஞ்ச் இருக்கும். இது வந்து டாப் லோடு. இது ப்ராப்ளம் என்னென்னா, போர்டு வந்து ஒரு வாட்டி ப்ரோக்ராம் நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம், அதாவது வேறு எந்த பட்டனுமே வந்து ஒர்க் ஆகாது. ட்ரெயின் நம்ம இப்போ ஸ்பின் வைக்கிறோம் அப்படின்னா, ட்ரெயின் இன்லெட் அந்த ட்ரெயின் மோட்டர் வந்து அதோட வாட்டர் வெளியில் போகிறதுக்கு நம்ம இழுத்துச்சு அப்படின்னா உடனே வந்து ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இன்லெட் வால் வந்து வாட்ரு வந்து உள்ளே இழுத்துக்கல, அப்படியே அதுக்கு வந்து சப்ளை போகலை. ஸோ இது ப்ராப்ளம் என்னென்னா அப்படின்னு பார்த்தோம்னா, போர்டு வந்து ஷார்ட் ஆகி உள்ளே வந்து ஓவர் ஹீட் ஆகி அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம், அந்த ரெசின் எல்லாம் வந்து மெழுகெல்லாம் உருகி போயிட்டுருக்கு, அந்த லிக்விட் மாதிரி ஆகி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இது போர்டு ப்ராப்ளம் கன்ஃபார்ம் ஆச்சு நமக்கு. அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புது போர்டு வேறு போர்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம மாட்டுறோம். அந்த சைடெல்லாம் லிக்விட் மாதிரி வெளியில் வந்துடுச்சு. ஓவர் ஹீட் ஆகி அது எப்போ வெளியில் வருதோ அந்த இடத்துல எங்கேயோ ஷார்ட் ஆகிருக்கு, அந்த போர்டு வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அது ரெடி பண்ணணுன்னா அதெல்லாம் மாற்றிட்டுனா ரெடி ஆகிடும். இருந்தாலும் நம்ம வந்து புது போர்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். இதை நம்ம அந்த சாக்கெட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, சேம் அதே சைஸு, இது வந்து 14 பட்டன் மாடல். இது மார்க்கெட்லன்னா ஒரு 18 25 வரைக்கும் விற்கிறாங்க. அதாவது நம்ம வாங்குகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். இதிலே வந்து பேசிக் மாடல் இதில் கூட நம்ம வந்து சாக்கெட் வந்து செட் பண்ணிடலாம். பக்கத்தில் அந்த கேப் இருக்கிற இடத்துல இன்னொரு போர்டு வந்து பீஸ் வரும். அது இல்லாமல் இருக்கிறது வந்து பேசிக், இது கூட செட் ஆகிடும். ஆனால் டிஸ்பிளே எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த மாடல் போர்டு தான் வந்து கரெக்டாக வந்து சீட்டிங் ஆகிறதுக்கு. 14 சுவிட்சு மாடல் இதுக்கு வருது. நம்ம வந்து புது போர்டு நம்ம போடுறோம். இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஆல்ரெடி இருந்த போர்டுக்கு இதுக்கு வந்து இந்த சுவிட்சுக்கு டோர் சுவிட்சு சாக்கெட் வரும். ஆனால் அதுக்கு வந்து தனியாக வந்திருக்கு, இதில் வந்து வரல. ஒருவேளை அந்த டோர் சுவிட்சு தனியாக கொடுக்கணுமான்னு நினச்சோம். பார்த்தா வந்து அதிலே வந்து அந்த போகிற நமக்கு ப்ரெஷர் சென்சாருக்கு போகிற ஒயர்லேயே வந்து அதுவே வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. டோர் சுவிட்சு எதுவும் ப்ராப்ளம் எதுவும் வரல. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் காத்துட்டு இருந்தது. அது என்னென்னா, அந்த போர்டு போட்டதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு, அந்த சாக்கெட்டெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இது வந்து பேஸு, இது வந்து நியூட்ரலு, இது வந்து நமக்கு இன்லெட் வால்வு, அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து சப்ளை போகிற சாக்கெட். அது இன்லெட் வால்வு ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு அந்த சாக்கெட்லேருந்து நமக்கு போகிற டயோடு, ஃபில்ட்ரு, ஏதாவது ஐசி ஏதாவது போயிருந்தால் கூட நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. சாக்கெட் லூஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. டைட்டாக வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் வந்து 48 இருக்குது. ஆனால் E1 வருது. E1 எதனால் வரும் அப்படின்னா, நமக்கு வந்து டோர் சுவிட்சிலேருந்து நமக்கு சப்ளை ஒரு வேளை அந்த ப்ரெஷர் சென்சார் வரைக்கும் போகலை அப்படின்னா E1 வர வாய்ப்பு இருக்குது. இல்லை அங்கேருந்து ப்ரெஷர் சென்சார்லேருந்து நமக்கு வந்து இங்கே போர்டு வரைக்கும் சப்ளை வரல அப்படின்னாலும் E1 எரர் வரும். வயரிங் அது டேமேஜ் இருந்தது, இல்லைன்னா அந்த ப்ரெஷர் சென்சாருக்கு அந்த 3 பின்னு வரும் பார்த்திங்களா சாக்கெட்டு, அங்கே ஓவராக ஃபங்கஸ் இருந்து அந்த பின்னு வந்து கனெக்டிவிட்டி ஆகலை அப்படின்னா கூட நமக்கு வந்து E1 எரரு அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து அதை அந்த சாக்கெட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு செக் பண்ணுறதுக்காக வேறு நம்மக்கிட்ட இருக்கிற சேம் ப்ரெஷர் சென்சார் வந்து போடுறோம். போட்டுட்டு ஆன் பண்ணுறோம். ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் ப்ரெஷர் சென்சார் தான். இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரெஷர் சென்சார் போட்டு அந்த மாதிரி வருதுன்னா இன்னும் வயரிங் எல்லாமே நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பைப்பு, அந்த ட்ரம்முக்கு போயிட்டு வர அந்த சென்சார் வாட்டர் லெவல் பைப்பு வந்து ஒரு வேளை லூஸாக இருக்குது அப்படின்னா அது கட் பண்ணிவிட்டு நம்ம டைட்டாக போடணும். ஏர் வந்து ப்ரெஷர் வெளியில் போகக்கூடாது. அப்படி போச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா லூஸ் விட்டுரும். நமக்கு அப்போ என்ன ஆகும்னா, ட்ரம்மில் தண்ணி நிறைஞ்சிச்சின்னா கூட நமக்கு நிறைஞ்சிச்சின்னு வராது, உள்ளே சுற்றாது. இங்கே நமக்கு வந்து ட்ரம் நிறைஞ்சி வெளியில் வேஸ்ட்டாக வாட்டர் போய்கிட்டு இருக்கும். இப்போது வேறு ப்ரெஷர் சென்சார் சாம்சங் இது நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணுறோம். ஓகே ஆகிடுச்சுன்னா கன்ஃபார்ம் ஆகிடும் ப்ரெஷர் சென்சார். E1 எரரு ப்ரெஷர் சென்சார் மூலம் தான். ப்ரோக்ராமு எரர் காட்டல இப்போ. ஸோ கன்ஃபார்ம் ப்ரெஷர் சென்சார் கூட சேர்த்து போயிருக்கு நமக்கு போர்டு போனப்போ. இப்போ வந்து வாட்ரு வந்து இன்லெட் வால்வில் ஒர்க் ஆகுது. வாட்ரு வருது. ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த ப்ராப்ளம் வந்து இன்லெட் வால்வுக்கு சப்ளை போகலை. 1, ட்ரெயின் மோட்ரு ஒரு வாட்டி அப்படி ஒர்க் ஆகிற மாதிரி ஒர்க் ஆகும், அவள் தான், அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். 2, ட்ரம்மு கூட ஒரு சைடு உள்ளே வந்து வீல் மட்டும் சுற்றுற மாதிரி இருந்தது. ப்ரோக்ராம் வந்து அதுக்கப்புறம் செலக்ட் ஆகாமல் இருந்தது. அவ்வளோ ப்ராப்ளம் இருந்தது போர்டில். இப்போ வந்து நமக்கு எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸ்பின்னு மட்டும் வச்சுருக்கோம்.
வாட்ரு வந்து ட்ரெயின் மோட்ரு ஒர்க் ஆகிடுச்சு. வாட்டரும் வெளியில் போகுது, நமக்கு ட்ரம்மும் சுற்றுது. ஸோ எல்லாமே ஓகே. போர்டு மாற்றியாச்சு, ப்ரெஷர் சென்சாரும் மாற்றியாச்சு. U1க்கு வந்து ப்ரெஷர் சென்சார் மாற்றணும். போர்டு வந்து ஷார்ட் ஆனதுனால போர்டு மாற்றிருக்கோம். வயரிங் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. சுவிட்சு எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஒரு வாட்டி ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.